போதைப் பொருட்களோட வடிவம் மற்றும் அதோட பயன்பாடு என்பது காலத்திற்கு ஏற்றாற் போல மரணை சாரதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ யங்ஸ்டர்ஸ் எதற்காக இந்த போதையை நோக்கி போறாங்க, இது மாதிரி பல்வேறு விஷயங்களை விவாதிக்க இருக்கும். அதோட பயன்பாடு மரணை சாகிறது மாதிரி அதற்கு நிகராக அந்த விற்பனையும் பார்த்தீங்கன்னா போதைப் பொருட்களுடைய விற்பனை நெட்வொர்க்குமே இப்போ மரணை சாரதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ சமீபத்தில் கேரளத்தில் பார்த்தீங்கன்னா 3 ஆசிரியர்கள் இந்த போதைப் பொருள் விற்பனைக்கான நெட்வொர்க்கில் பல ஆண்டு காலமாக வேலை செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப புதிதான ஒரு விஷயம் இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இந்த நெட்வொர்க்ல வேலை செஞ்சதெல்லாம் இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள்ன்ற மாதிரி சில கேட்டகரி நம்ம பார்த்திருப்போம். முதன் முறையாக ஆசிரியர்கள் ஈடுபடுறாங்கன்னா இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, இதோட ரிஸ்க் என்னவா இருக்கு? இல்லை, இது ரொம்ப அவ்வளோ அதீதமாக கவலைப்பட வேண்டியதில்லை. சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னா, சமுதாயம் சிக்கல் ஆக்கிட்டு இருக்கு, அதற்கான சிக்கலுக்குள்ளாகி இருக்குன்னா அதற்கு காரணம் வேற நிறைய உண்டு. ஒரு நிச்சயமில்லாத எதிர்காலம் இருக்கு. நீங்கள் சினிமாவோ டிவியோ எதையும் பாருங்க, ஒரு ரொம்ப அல்ட்ரா லக்ஸுரி லைஃப்பை நம்ம எல்லாருக்கும் கொண்டு வந்து டெய்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சீரியலில் வர்ற மாதிரியான ஒரு வீட்டில், பெரும்பாலான சீரியல்களில் சொல்கிறேன், ஒரு வீட்டில் வாழணும், அந்த வசதியை அனுபவிக்கணும், ஒரு படத்தில் வர்ற மாதிரியான ஒன்று அனுபவிக்கணும், நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்க்குற மாதிரியான ஒரு 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 அல்ட்ரா லக்ஸுரி லைஃப்பை வாழணும் அப்படிங்கிற ஆசையை நம்ம பார்க்குற எல்லா இடங்களும் தூண்டிக்கிட்டே இருக்குது. இந்த ஆசையை தூண்டுறது யார் யாருக்கு நடக்கும்? டீச்சருக்கு நடக்காமல் போயிடுமா? கவர்மெண்ட் ஸ்டாஃப் கிளர்க்குக்கு நடக்காமல் போகுமா? பேங்க் ஸ்டாஃப் எல்லாருக்கும் அது நடக்கும். அப்படி எல்லாருக்கும் நடக்கும்போது அவர்களை தேடி ஒரு வாய்ப்பு வந்து இதனால ரிஸ்க் இல்லை அப்படின்னு ஒரு நம்பிக்கையை எவனாவது கொடுக்கும்போது, இல்லை ரிஸ்க் வந்தால் பரவாயில்லன்னு ஒரு நிலைமைக்கு அவங்க போகும்போது அவங்க இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு வரலாம். உலகம் முழுக்கவே நம்ம பார்த்த நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொஃபஷனில் இருந்து இப்படியான வேலைகளில் ஈடுபட்டவங்களாம் உண்டு. சிக்காடில்லோன்னு சொல்லி ஒரு பெரிய சைக்கோபாத் கில்லர், ஒரு 50-60 பேர்கிட்ட கொண்டவன் ரஷ்யாவில். அவன் ஒரு ஸ்கூல் டீச்சர். பல பெரிய சர்வாதிகாரிகள் 60 லட்சம் பேரை யூதர்களை கொன்ற ஒரு ஓவியம் வரைஞ்சார். ஆரம்பத்தில் ஓவியம் விற்கிறதுக்காக வந்து அது முடியாமல் போனார். ரொம்ப சாஃப்டாக இருக்கிற நபர்னு இது மாதிரி பல்வேறு ரெக்கார்டு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும் சர்வாதிகாரிகள் ஒன்று கோமாளியாக இருப்பாங்க, அல்லது ரொம்ப கொடூரமானவர்களாக கொடூரமானவர்கள் இல்லை, ரொம்ப சாஃப்டாக நேச்சரில் ஒரு காலத்தில் இருந்திருப்பாங்க, ரொம்ப பயந்தவங்களாக இருந்திருப்பாங்க. அதன் பிறகு அப்படி மாறுவாங்க. இப்போ இருக்கிற மாடர்ன் ஏஜில் இந்த இந்த முதலாளித்துவ கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இது எப்போதுமே மனிதர்களை வந்து பேராசைக்காரர்களாக இருந்தால் மட்டும்தான் அதால் சர்வைவ் ஆக முடியும். எனக்கு இது போதும்னு ஒருத்தர் சொன்னா பொருள் எப்படி விற்கும்? எனக்கு இந்த டிவி பத்தலைன்னு சொன்னால் தானே நீங்கள் பெரிய டிவி வாங்குவீங்க. அதுவும் இல்லை, எனக்கு 102 இன்ச்சில் எனக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வேணும்னா தானே நீங்கள் அதுக்கு போவீங்க. எல்லாத்தின் மீதையும் ஆசையை, பணத்தை சம்பாதிக்கிற, எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்லங்கிற ஒரு லைசன்ஸ், ஒரு லைசன்ஸை கொடுத்துட்டு நிறைய சம்பாதிக்கணுங்கிற ஆசையை தூண்டும் போது டீச்சர்ஸ்னு இல்லை, எல்லாரும் மாட்டுவாங்க இந்த மாதிரி வலையில். இதில் பல பேர் மாட்டியிருக்காங்க. தான் இதில் செய்கிறோன்னு தெரியாமல் மாட்டியவர்கள்லாம் உண்டு. உலகளாவிய அளவில் இந்த மாதிரி இந்த நெட்வொர்க்குக்கு ஆளை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குது. பல சமயங்களில் என்ன ஆகும்னா, முதல்ல போதைப் பொருளை கொடுப்பாங்க ஒருத்தருக்கு, அதன் பிறகு அவங்க அடிமையானதுக்கப்புறம் அவங்கள வந்து மெசஞ்சராக யூஸ் பண்ணுவாங்க, கொண்டு போய் கொடுக்குற சப்ளையராக மாற்றுவாங்க. நீங்கள் வேணான்னு சொன்னால் அடுத்த நாள் பொருள் கிடைக்காது. ஒருத்தர் வேணான்னு சொன்னால் அடுத்த நாள் பொருள் கிடைக்காது. பல இடங்களில் அம்மா அடிக்ட் ஆகி உன் மகளை கூட்டிகிட்டு வந்தால் தான் பொருளை கொடுப்பேன்னு சொல்லி டெல்லியில் மாட்டின கேஸ் உண்டு முன்னாடி 10 வருஷம் முன்னால். ஸோ இதில் வந்து டீச்சர்ஸ் இருக்காங்கங்கிறதுனால நாம் டீச்சிங் ப்ரொஃபஷன் மேலே ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்த வேண்டியதில்லை. யாரோரும் இந்த பிரச்சனைக்குள்ளே சிக்கலாம். ஒரு போதைப்பொருள் மெர்ச்சண்ட்டாக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு, சப்ளையராக மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ரெண்டாவது பெரிய டேஞ்சர், இதோட கனெக்டடாக இல்லைனாலும் நான் வேற ஒன்றையும் இதில் குறிப்பிட விரும்புகிறேன். டீச்சர்ஸ் சூழ்நிலை இருக்கு இல்லையா, முன்பு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆசிரியர் பணிங்கிறது வந்து அது ரொம்பவும் உயர்வாக மதிக்கப்பட்ட ஒரு வேலை. ஒரு டீச்சர் சொல்லிட்டா உடனே கேட்டுருவாங்க. இப்போ பையன் போய் அம்மாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறான், பையன் டீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறான், ஆசிரியர் பையனை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணான்னா டீச்சரோட கம்ப்ளைண்ட்டுக்கு தான் வேல்யூ அதிகம். பையன் டீச்சரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணான்னா நீ என்ன பண்ண, அவர் அடிக்கிற அளவுக்குன்னு தான் கேட்பாங்க. சரி, தப்பு சரின்னு நான் சொல்ல வரல, அது நியாயம் இல்லை, அது அப்படி கருதக்கூடாது, எதையும் நியூட்ரலாக பார்க்கணுங்கிறது. ஆனால் ஒரு ஹைலி ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷனாக இருந்துட்டு இப்போது அதை ஒரு வேலைக்கார மாதிரி தான் நம்ம சொசைட்டி நடத்துது. அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, காசு வாங்குற, நீ பாடம் நடத்துகிற அப்படிங்கிற லெவலில் அவங்களுக்கான மரியாதை சுருங்கும் போது, ஒரு மற்ற பிளம்பர், எலக்ட்ரிஷியன் மாதிரியான டீச்சிங் ப்ரொஃபஷனை சமூகம் அதை மாற்றும் போது, ஏன்னா நீங்கள் 40 பேரோட எதிர்காலத்தை தீர்மானிக்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒருத்தருக்கு அதற்குரிய மதிப்பு மரியாதை. நீங்கள் ஃபின்லாண்டில் எல்லாம் ஒரு டீச்சரோட, பிரைமரி ஸ்கூல் டீச்சரோட சம்பளம் கலெக்டரோட சம்பளத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அந்த வேலைக்கு வர்றதுக்கு நீங்கள் கடுமையான டெஸ்ட் எல்லாம் பாஸ் பண்ணி வரணும். இந்தியாவில் அந்த மாதிரி ஒரு மெக்கானிசம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஆள் கிடைக்கிறது இல்லை டீச்சிங்க்கு.
நிறைய வெளியில் ஓடுறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்ஸே நிறைய வெளியில் போகிற இடத்துல இருக்காங்க, அந்த நெருக்கடி தாங்க முடியாமல். குழந்தை வளர்ப்பும் ஸ்கூலில் அவங்களோட நடத்தைன்னு பல பிரச்சனை இருக்கிறதுனால டீச்சிங்க்கு நாம் முன்னாடி மாதிரி ஒரு ஃபில்ட்ரேஷனை வைக்க முடியலை. எல்லாராலையும் அதில் ஆகிட முடியுது. இது வேறொரு பிரச்சனை. இதை நான் கனெக்ட் பண்ணல, பட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற ஒரு ப்ராப்ளம். ஸோ டீச்சர் மட்டும் இல்லை, யார் ஒருவரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகலாம். அடிமையாக்குறதுக்கான காரணங்கள் இருக்குது. இதெல்லாம் சப்ளை பண்ணுற கண்டென்ட்லாம் நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் சினிமா பார்க்குறீங்கன்னா அது வந்து குடியை நார்மலைஸ் பண்ணுது, ஓவர் நார்மலைசேஷன் பண்ணுது. அடுத்ததாக சொசைட்டியில் நம்ம வேறு எங்கேயும் பார்க்குறோன்னா ஒரு ட்ரக்கை வந்து யூஸ் பண்ணுறது அது ஒரு கெத்து அப்படிங்கிற மாதிரியான மாணவர்களுக்கு ஒரு பீர் ப்ரெஷர் இருக்கலாம். ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா 41% மாணவர்கள், உலக தரவுகள் சொல்கிறது என்னென்னா 18 வயசுக்கு முன்னாடியே ஆல்கஹாலை டேஸ்ட் பண்ணிடுறாங்க. 41%. அப்போ வெளியில் இருக்கிறது ஒரு 60% தான். அஃப்கோர்ஸ் ஈவன் தோ அது மெஜாரிட்டினாலும் கூட இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது அது ஒரு ஓவர் நார்மலைஸ் ஆகிருக்கு. அதற்கு மார்க்கெட்டிங் நிறைய நடக்குது. மார்க்கெட்டிங்னா சாராய கம்பெனியோ அல்லது போதைப் பொருளோ வந்து மார்க்கெட் பண்ணுறது இல்லை. உள்ளே இருக்கிற கீழே அதை பயன்படுத்துகிறவங்களே அது ஒரு மார்க்கெட்டிங் இதுவாக பண்ணுறாங்க. அப்பா ஒரு வீக்கெண்டு வந்துருச்சு, போய் இப்போ பேசிக்கிறாங்கல்ல, நிறைய அடல்ட் பேசிக்கிறாங்கல்ல, வீக்கெண்டு வந்துருச்சு, போய் குற்றாலத்தில் போயிட்டு ஒரு லீவு கிடச்சிருக்கு, குற்றாலத்தில் போயிட்டு குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது. இது பல நம்ம பார்க்குற காமெடி சேனல்களில் கூட குடிக்கிறதும் பசங்களாக கும்பலாக குடிக்கிறதும் என்ஜாய் பண்ணுறதும் நார்மல்னு ஆகும்போது புதியவர்கள் அதை என்ன செய்வாங்க, சரி போதை புதுசு தான் போட்டுருக்கும்பாங்க. இல்லை, மார்க்கெட்டிங் பண்ணுறது ரெண்டாவது. இப்போ மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, இப்போ என்கிட்ட வந்து நான் போதைப் பொருளை கொடுக்குறேன், நீ பயன்படுத்துன்னு சொல்கிறத தாண்டி நான் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ யங்ஸ்டர்ஸ் எதுக்கு போகிறாங்க, எதற்காக இந்த அடிமை பழக்கம்? இல்லை, யங்ஸ்டர்ஸ்ன்னு இல்லை, அதான் சொல்கிறோம்ல, நம்ம ஆரம்பத்தில் இது வந்து இந்த நார்மலைசேஷன் இருக்குல்ல. யங்ஸ்டர்ஸ் ஒரு அடாலசென்ட்டோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், நாம் வந்து ஒரு 13லேருந்து 19 வயசு 18 வயசு வரைக்கும் இருக்கவங்கள கணக்கில் எடுத்துப்போம். 13 வயசுலயே 9% ஆட்கள் டேஸ்ட் பார்த்துடுறாங்க. ஸ்டடி சொல்கிறது அதான், 9-10% ஆட்கள் இதை டேஸ்ட் பண்ணிடுறாங்க. அவங்க சொசைட்டியை பார்க்குறாங்க. 13 வயசில் அடாலசன்ஸை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலான்னா ஐடென்டிட்டி வெர்சஸ் ரோல் கன்ஃபியூஷன். அப்போது 13 வயசில் ஒருத்தருக்கு என்ன தோணும்னா, எனக்கு ஒரு சோஷியல் ஐடென்டிட்டி வேணும், என்ன மற்றவங்க மதிக்கணும், நான் எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு நினைப்பேன். போதைப் பொருளை பயன்படுத்துவதன் மூலியமாக எனக்கு ஒரு அடையாளம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு. கரெக்ட் தான், நியாயமான கேள்வி தான். அதாவது எனக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும்னு சொன்னால் ஒருத்தர் வந்து ஐடென்டிட்டிங்கிறது 13 வயசில் எப்படி தெரியும்? வேலைக்கு போக முடியுமா? வேலைக்கு போக முடியாது. கல்யாணம் பண்ண முடியாது. அல்லது யாரோ ஒருத்தர் போய் மிரட்டி அதட்டலாம் முடியாது. நான் ஒரு பெரிய பையன் மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு இப்போ ஆல்கஹால் யார் குடிக்கிறா? பெரிய பசங்க குடிக்கிறாங்க, குடிச்சிட்டு கெத்தாக இருக்காங்க. அப்போ நானும் அதை செஞ்சேன்னா எனக்கும் கெத்து. இன்னொன்று, நான் 13 வயசு, இப்போ 13-14 வயசில் நான் எடுக்கிறேன்னு சொன்னால் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் பந்தா காட்டலாம். பல சமயங்களில் பண்ணுவோம்ல, என்கிட்ட இது இருக்குது அது இருக்குது, நான் பீர் அடிச்சிருக்கேன் அப்படின்னு பெருமைப்படலாம். அந்த பீர் ப்ரெஷர் இன்னொருத்தருக்கு அது எப்படி இருக்கும்? இன்னொரு பையனுக்கு இந்த பசங்கள்லாம் பீர் குடிக்கிறாங்க, இந்த பசங்க கூட நான் இருக்கணும்னா நான் குடித்தாதான் என்ன குரூப்பில் சேர்த்துப்பான் அப்படின்னு ஒரு சிலர் அந்த பக்கம் போவாங்க. எனக்கு இன்னொரு குரூப்போடு சேர முடியாது, என்னை அக்செப்ட் பண்ணுற குரூப்பு பியர் சாப்பிட்ற குரூப்பு. அப்போ நான் என்ன பண்ணணும்? நானும் சாப்பிட்டேன்னா அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இந்த பியர் ப்ரெஷர் ஒன்று வரும். இங்கே தான் இந்த மார்க்கெட்டிங் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. இப்போது வெறுமனே சினிமா மட்டும் பார்க்குற பையன் ஒருத்தன், அப்போ ஹீரோ அதில் ஆல்கஹால் எடுத்துகிட்டு கலாட்டா பண்ணுறாரு, உள்ளே வந்து யாரை ஏற்று பேசணுமோ அவரை ஏற்று பேசுகிறாரு, சரியா தன்னோட கவலையை மறக்கிறதுக்கு அவர் குடிக்கிறாரு. அப்படின்னா இவன் எக்ஸாம் ஸ்ட்ரெஸ் இருக்குது, எனக்கு யாரும் இல்லை, நான் ஐசோலேட்டடாக இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுற ஒருத்தர் அந்த சினிமாவை தன்னோட வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணால் என்ன நடக்கும்? அப்போ நானும் குடித்தா ஒரு வேளை சரியாக இருக்குமோன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம்ல. சைக்கிளே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் கீழே விழுந்துருவோன்னு பயந்துட்டு உட்காந்து சைக்கிளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் எல்லாத்துக்குமே. நல்லது கெட்டதுங்கிறது 13-14 வயசில் தெரியாது. அப்போது ஒரு புதுசாக ட்ரையல் அண்ட் எரர் ஏதாவது பார்க்கலாம், இதை செஞ்சு பார்ப்போம். எல்லாரும் செய்கிறாங்களே, நம்ம செஞ்சா என்ன, பக்கத்தில் செய்கிறாங்களே, நம்ம செஞ்சா என்னன்னு இது மாதிரி 10 வெவ்வேறு காரணங்கள் இருக்கலாம். 10ன்னா பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அது எல்லாமே ஈவன் ஜெனட்டிக்கலாக கூட இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். பரம்பரையாக குடிக்கிறவங்கன்னு சொன்னால் அந்த பசங்க அப்பா வந்து பிரச்சனை வரும்போது குடிப்பார், தகராறு பண்ணுவார் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களுக்கு குடிக்கிறது தப்புன்னு வேணால் தெரியும். பட் ப்ராப்ளம் வரும்போது குடிக்கலாம் அப்படின்னு மூளை அவங்கள அறியாமல் தூண்டலாம். ஜெனட்டிக்கலாகவும் ஒரு ரீசன் உண்டு. பட் ஜென்ரலாக பியர் ப்ரெஷர் தான். அண்ட் அந்த ஓவர் நார்மலைசேஷன். அந்த ஓவர் நார்மலைசேஷன் எங்கேருந்து வருது? மீடியாலேருந்து வருது. ஏன்னா மீடியா அதை தப்புன்னு சொல்கிறது இல்லை, அது ஹீரோயிசம், அதை செஞ்சால் கவலையை மறக்கலாம், அது குரூப்பாக சேர்ந்தால் குடிக்கணும், இது எல்லாமே மீடியாக்கள் கற்று தரும்போது மாஸ் மீடியா எதுவே சினிமாவோ வெப் சீரிஸோ
அல்லது யூடியூப்ல வர்றதோ இதெல்லாம் கற்று தரும்போது அது நார்மல்னு தோணும். இது எல்லாமே தான் கொண்டு போய் அவங்கள சேர்க்குது. அப்போ இப்போதான் அதிகமா மீடியாக்கள்லாம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட மொபைல் ஃபோன்லாம் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில கன்சப்ஷன் என்பது இப்போ அதிகமாக இருக்கா இந்த போதைப் பொருளோடது? ஆக்சுவலாக நம்ம கன்சம்ஷனை பார்த்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாடி திமுக அரசாங்கத்தில் 500 மதுக்கடைகளை மூடினாங்க சொன்னாங்க இல்லையா. நம்ம எல்லா போதைப் பொருளையும் சேர்த்துருவோம், அப்புறமா பிரித்து பேசிக்கலாம். 500 மதுக்கடைகளை மூடினாங்க. மதுக்கடைகளை மூடுனா இப்போ இருக்கிற 4000 கடையில் 500 கடையை மூடினாங்க. 4000 5000 கடைன்னு வச்சுப்போம். 5000 கடையில் 500 கடையை மூடினா 10% கடையை மூடிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ 10% கடையை மூடினா வியாபாரம் 10% குறையணும்ல. ஆனால் லாபம் குறையவே இல்லை, விற்பனை குறையவே இல்லை. அப்போ 500 கடையை நீங்கள் மூடினீங்கன்னாலும் ப்ரொபோர்ஷனேட்டாக இன்னொரு கடையில் அந்த வியாபாரம் நடந்துருது. ஸோ மது விற்பனை குறையல, அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஆட்கள் இறக்க இறக்க புது ஆட்கள் வந்தால் தான் நீங்கள் அந்த நம்பரை மெயின்டைன் பண்ண முடியும், அப்போ தான் அது அதிகரிக்கும். ஸோ விற்பனை அதிகரிச்சிருக்கு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, 700 கடைகளை மூடிட்டதா இப்போ அரசாங்கத்தில் சொல்லியிருக்காங்க. 712 கடை மூடிட்டதா சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வியாபாரம் குறையணும்ல. 700ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர், ஏற்கனவே 500, இப்போ 700ங்கிறது எவ்வளோ பெரிய நம்பர். ஆனால் உத்தேச அரசாங்கம் இந்த வருஷம் 50,000 கோடி வியாபாரம் அவங்க எஸ்டிமேஷன் இருக்குது. அப்போ ₹1 கூட அது குறையலை. அப்போ விற்பனை வியாபாரம் குறையவே இல்லை. அது இல்லாமல் இது ஆன்லைனில் சேல் பண்ண போகிறாங்க. ரெஸ்டோ பார் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 100 மீட்டருக்குள்ள பார் எங்கே வேணா இருக்கலாம், மதுக்கடையிலேருந்து பார் 100 மீட்டருக்குள்ளே எங்கே வேணா இருக்கலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ண போகிறாங்க. ப்ரைவேட் இதுக்கு ப்ரைவேட்டைஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒன்று வந்திருக்கு. இது எல்லாமே நீங்கள் கணக்குக்குள்ளே கொண்டு வர முடியாது இனிமேல். ஸோ இனிமேல் இது வளருதா குறையுதாங்கிறதுலாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. பட் இதுவரைக்கும் நம்ம பார்க்குற நம்பர் வளருது, இந்த நுகர்வு வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதிகமாக குடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் தகவல். பட் வேர்ல்டு வைடாக சொல்கிற ஸ்டேட்டஸ் என்னென்னா, எஸ்பெஷலி ஜென்சி அவங்களுக்கு ஆல்கஹால் கன்சம்ஷன் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது காரணங்கள் வேறு வேறு இருக்குது. அதுக்கு உடனே நம்ம ஒரு கவுண்டர் ஆர்குமெண்ட் ஒன்று வைப்பாங்க. அப்படி பார்த்தா இதுக்கு பதிலாக ஆல்கஹாலிசம்க்கு பதிலாக அவங்க வந்து வேறு ஓபியாய்டு தான் எடுக்கிறாங்களா, சிந்தட்டிக் ஓபியாய்டு லைக் ஃபென்டனில், மெத்தாம்பெட்டமைன். இந்த டீச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் மெத்தாம்பெட்டமைன் தான் கடத்திருக்காங்க. அது இதெல்லாமே டிஃப்ரெண்ட்டான போதைப்பொருள். இது என்ன எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் மூளையில் செல்களுக்கு இடையே வந்து மெசேஜ் எப்படி பாஸ் ஆகும், அதுக்கு வயர் கனெக்ஷன் கிடையாது, நடுவில் ஒரு கேப் இருக்கும். இங்கேருந்து ஒரு கெமிக்கல் ரிலீஸ் ஆகி இங்கே வந்து சேரும். இப்படி சேர்ந்து தான் ஒரு மெசேஜ் வந்து ஒன்னோட ஒன்று கம்யூனிகேட் ஆகும். அது பெயினோ ஏதோ ஒன்று கம்யூனிகேட் ஆகும். இப்போது இந்த மெத்து மாதிரியான சிந்தட்டிக் ஓபியாய்டு என்ன செய்யும்னு சொன்னால், இது ரெண்டுக்கும் நடுவில் குறுக்க கட்ட மாதிரி வந்து தடுத்துரும். இந்த செல்லிலிருந்து இந்த செல்லுக்கு பெயின் வந்து வலி உணர்வு வந்து கடத்தக்கூடாது. வலி இல்லை அப்படின்னு மூளைக்கு ஒரு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வலிக்காதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மூளை சந்தோஷமாயிடும். தன்னை அறியாமல் அது வந்து ரொம்ப எக்ஸஸ் ஹாப்பினஸ்ஸை அது ஃபீல் பண்ணும். இருக்கக்கூடிய மற்ற போதைப் பொருட்களை விட நீங்கள் சொல்ல மாதிரி இல்லை, சிந்தட்டிக் ஓபியாய்டு எல்லாமே அது ஆல்கஹாலோட ஒர்க்கிங் ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும், மூளையில் வேறு மாதிரி வேலை செய்யும். அப்போது இந்த ஓபியாய்டு இன்ஸ்டண்ட்டாக, இந்த மெத்தாம்பெட்டமைன் வந்து ஆல்கஹால் வேலை செய்யறதுக்கு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கூட ஆகலாம் இருக்குது. இன்னொன்று அது ரொம்ப ஸ்லோவாக வெளியில் வரும், ஓரளவு உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கலாம். அதனோட ஒர்க்கிங் கொஞ்சம் மூளை செயலை கொஞ்சம் இது குறைச்சி உங்களை கவலையிலிருந்து கொஞ்சம் விடுவித்து அந்த மாதிரி இது வேலை செய்யும். இது வந்து பெயினை ஸ்டாப் பண்ணும். பெயினை ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு ஒரு சொல்ல முடியாத ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எப்படின்னா சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இப்போது உங்களுக்கு டீச்சரோட எந்த பிரச்சனையும் இல்லை, கிளாஸில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, ஆனால் இன்றைக்கி மேத்ஸ் டீச்சர் வரல அப்படின்னா நமக்கு டீச்சரோட எந்த பிரச்சனையும், அவங்க நமக்கு சண்டையும் போட போகிறதில்ல, கிளாஸ் எடுத்தால் நமக்கு புரிய போகுது. டீச்சர் வரலன்னா நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது இல்லை, எதனால? காரணமே இருக்காது, ஒரு ஃப்ரீ கிடைக்குது இல்லை. பெயினுக்கும் அதே தான். வலி இல்லைங்கும் போது மூளை வந்து ரொம்ப உற்சாகமாகி உங்களை ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்ய வைக்கும். அல்லது நீங்கள் சந்தோஷத்தை, நீங்கள் ஒரு மாதிரி அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை மூளை ஃபீல் பண்ணும். அந்த போதை மருந்தோட வீரியம் இறங்கும் போது இந்த ஃபென்டனில் வந்து 50 மடங்கு ஹெராயினை விட வீரியமானது. ஸோ எடுத்த செகண்டில் அது ஏறணும், பட் ரொம்ப மினிமம் அளவில் தான் எடுக்கணும். நான் சொல்ல வந்தது ஜென்சி இதை யூஸ் பண்ணுறாங்களான்னா, ஸ்டடி சொல்கிறது என்னென்னா, உலகளாவிய அளவில் ஓவர் டோஸ் யூசேஜ்னால இறக்குறாங்கல்ல, அதிகமாக கன்சியூம் பண்ணி இறக்குறாங்கல்ல, அது என்ன ஏஜ் குரூப் வருதுன்னா 30லேருந்து 55 தான் 70%. அப்போ ப்ராக்டிக்கலி ஜென்சி அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்கன்னா அந்த டெத்து வந்து ஜென்சி தான் அதிகமாக இருக்கணும். 30 வயசுக்கு உட்பட்டவர்கள், 29 வயசுக்கு உட்பட்டவர்கள் தான் அதிகம் மரணிக்கணும். பட் 30லேருந்து 55க்குள்ளே தான் மரணங்கள் அதிகம், 70% நிகழுதுங்கும் போது ஈவன் இந்த மாடர்ன் ஓபியாய்டையும் கூட, சிந்தட்டிக் ஓபியாய்டையும் கூட ஜென்செட்டு, மில்லனியல்ஸு அவங்க தான் எடுத்துக்கிறாங்கங்கிறது தான் தரவுகள் சொல்கிறது.
பட் இதை ஒரு இதை வந்து ஒரு அவங்க எடுக்கலை, இதை மட்டுமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு பாதிப்பு இல்லை இல்லைன்னு இளைஞர்கள் வந்து குறைச்சிட்டாங்கன்னு கண்ணை மூடிட்டு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. ஏன்னா இன்னொரு ஸ்டடி சொல்றது என்னன்னா 41% அவங்க ஆல்கஹால் ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆல்கஹால் ஓவர் நார்மலைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது நாளைக்கு அவங்க சம்பாரிச்சிட்டு இன்னொரு விஷயம், இந்த அடிக்ஷனுக்கு போகிற ஏஜ் எதுன்னு சொன்னால் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகிறாங்கல்ல, அப்போ தான் அடிக்ஷன் ரேஞ்சுக்கு போவாங்க. ஏன் அந்த குறிப்பிட்ட பீரியட் அது? 2 விஷயம். முதல்ல பணம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு பணம், நிறைய பணம் கிடைக்கும் நமக்கு. பணம் நிறைய பணம்னா ரைட், நமக்கு வேண்டிய பணம் இருக்கும், பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்காது. அண்ட் அப்போ பியர் குரூப் மெயின்டைன் ஆகும், வா போகலாம், ரெஸ்பான்சிபிலிட்டி பெருசாக இல்லைங்கும் போது அது ஆல்கஹாலை ட்ரை பண்ணுறதுக்கு, அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அது அந்த இடம் தான் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இடம். இதில் அடிக்ட் ஆகுறாங்க. இப்போது நான் எதனால் இதை பயப்படுறேன்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கிற இந்த மாதிரி ஏற்கனவே மது அறிமுகமானவர்கள் சோஷியல் மீடியாக்கள் வழியாக நார்மலைஸ் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வாழ்க்கை இருக்குது. ஒரு 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 இப்போ இருக்கிற ஒரு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிற தலைமுறையினுடைய யாரோட நிலைமை வேணால் எடுத்துங்க. அவங்களோட எதிர்கால கல்விங்கிறது ரொம்ப கேஷுவலாக இருக்கா? இப்போ உங்கள் பேட்சில் வந்து எவ்வளோ குழப்பம் இருக்குது. இன்ஜினியரிங்னா எந்த காலேஜ் போகிறது, ஆர்ட்ஸ்னா எந்த காலேஜ் போகிறது, எஸ்ஆர்எம்ல ஃபீஸ் ஜாஸ்தி, காம்படிஷனும் அதிகமாக இருக்கும், வேலை கிடைக்குமா, இவ்வளவு குழப்பம். 18 வயசில் எது படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்ற குழப்பம். இன்னொன்று படிப்புகளே ஏற்பட்டது இருக்குது. 100 பாராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கும், உங்களுக்கு ஏரோநாட்டிக்ஸ் இருக்குது, மரைனுக்குன்னு எக்கச்சக்க ஆப்ஷன் இருக்குது. பல்வேறு ஆப்ஷன் குழப்பி விட்டுரும் மூளையை. இவ்வளவு குழப்பம் எங்கள் காலத்தில் கிடையாது. தெரிஞ்சதே 4 படிப்பு தான் தெரியும். டாக்டர், டீச்சர், இன்ஜினியர், ஆமாம், அவ்வளோதான். ஒரு இது இருக்கும். ரொம்பலாம் பெருசாலாம் அனுட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு சில ஸ்பெஷல் கேட்டகரி இருக்குன்றதே சென்னை மாதிரி நகரத்துக்கு வந்தால் தான் தெரியும். ஸோ அப்போ குழப்பம் குறைவாக இருந்தது. இப்போ குழப்பம் நிறைய இருக்குது. குழப்பத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு மூளை என்ன செய்யும்? இந்த எஸ்கேபிசமாக இதை போதை யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு வர்றாங்க. இந்தியாவில் 50 லட்சம் பேர் புதுசாக படிச்சுட்டு வெளியில் வர்றாங்க, பட்டதாரிகள் ஒரு ஆண்டுக்கு. இந்த 50 லட்சம் பேரில் 17 லட்சம் பேர் 18 லட்சம் பேருக்கு தான் மாத சம்பளத்துக்கு வேலை கிடைக்குது. மீதி எல்லாரும் அத்துக்கூலிகளை போல அடுத்து வேறு ஏதாவது அவங்க படிக்க போகணும், அல்லது வேறு ஏதாவது குடும்ப தொழிலில் ஏதாவது ஈடுபடணும் குறைவான வருமானத்துக்கு, இல்லை ரேப்பிடோ ஓட்டணும், அல்லது வேறு ஏதாவது டெலிவரி வேலை பார்க்கணும், இல்லை வேலை இல்லாமல் உட்காந்துருக்கணும். இது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். அது ஏன்னா உங்கள் கூட படித்தவங்கலாம் யாரோ ஒருத்தர் வேலையில் இருப்பாங்க, உங்கள் வீடு இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க? இவங்க அடுத்ததாக மேரிட்டல் லைஃபுக்குள்ளே வர்றாங்க, அது ஒரு புது பிரச்சனை. அப்போ என்ன ஆகுன்னா, ஓரளவு வீட்டில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கஷ்டம் இல்லாமல் வளர்க்கப்படுற குழந்தைங்க ஒரு மேரேஜ் லைஃபுங்கிறது என்ன, லவ் லைஃபுங்கிறது அப்படியே வேற. அது வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் தான். இப்போ அதையுமே எக்ஸைட்மெண்ட்டையும் ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போகும்போது பசங்க சண்டையெல்லாம் பார்க்கும்போது லவ் கூட அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி தெரில. பட் ப்ராக்டிக்கலி லவ் வந்து ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு பரவசம் மட்டும் இருக்கிற ஒன்று. பட் குடும்ப வாழ்க்கைங்கிறது அது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி மூட்டை. யார் சமைக்கிறது, யார் துவைக்கிறது, வேலைக்கு போகணும், அடுத்த மாதம் வாடகை, அது எக்ஸைட்மெண்ட்டுக்கே இடம் இல்லை இருக்கும், குறைவாக இருக்கும். நீங்கள் லவ்வோட கம்பேர் பண்ணும்போது குடும்ப வாழ்க்கைங்கிறது அந்த ப்ரொபோசிஷன் அதில் எவ்வளவு கஷ்டம் இருந்துச்சோ அதை அப்படியே இங்கே எக்ஸைட்மெண்ட் அங்கே கிடைச்சது இங்கே கஷ்டமாகும், கஷ்டம் எக்ஸைட்மெண்ட்டுன்னு அந்த ப்ரொபோசிஷன் குறையும். இது அவங்கள இதை நோக்கி தள்ளலாம். இவ்வளவு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குங்கிறதுனால ஜென்சி வந்து இதில் ரொம்ப குறைவாக பாதிக்கப்படுறாங்கன்னு தரவுகள் சொன்னாலும் அவங்க வல்னரபிலிட்டி அதிகம், அவர்கள் இதற்குள்ளே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சந்தேகம். அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி பல்வேறு விஷயங்கள் நடக்குது. ஏன்னா வேறு சில ரொம்ப லோ ப்ரைஸில் கன்சியூம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ ஏதோ ஒன்று அவர்கள் இதுக்குள்ளே மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இல்லை, இப்படி மாட்டிக்கிட்டாலுமே ரொம்ப நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி ரொம்ப எளிய முறையில் ஒரு மலிவு விலையில் போதைப் பொருளை அடிமையாக்கக்கூடிய சில விஷயங்கள் நிறையவே நம்ம சந்தை பொருட்களில் கிடைக்குது. அப்படி ஒருத்தர் போயிட்டாங்கன்னா அதிலிருந்து விடுபடுவதற்கான பல்வேறு வழிமுறைகள், மருந்து, மாத்திரைகள்னு சொல்லி நிறைய சதைப்படுத்திருக்கிறாங்க. அது எல்லாமே உண்மைதானா? இப்போ அடிஷன் கில்லர்ன்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்லாம் வந்திருக்கு. அது உண்மையாகவே ஒரு அடிமை பழக்கத்திலேருந்து வெளிப்பட உதவுமா? அது எப்படி பார்க்குறீங்க? ஓகே, இது ரொம்ப பொருத்தமான கேள்வி, கரெக்ட் டைமில் வந்திருக்கு. அதாவது இதை மாதிரி ஒரு மேஜிக் பில்லுங்கிறது உலகத்தில் கிடையாது. ஒருவேளை அப்படி ஒரு மாத்திரை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை அடிக்ஷன்லேருந்து மீட்டெடுப்பதற்கு ஒரு மாத்திரை ஒன்று இருந்ததுன்னா இன்னைக்கு உலகத்தில் அந்த மாத்திரை செய்கிற கம்பெனி தான் என்விடியாவை விட ஆப்பிளை விட பெரிய கம்பெனி ஆகும். ஏன்னா எல்லா தரப்புலையும் இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். அமெரிக்காவில் ஃபென்டனில் ஓவர்டோஸ்னால 10,000 பேர் இறந்து போகிறாங்க. ஆஸ்திரேலியா வரைக்கும் போகுது. சீனாவில் ஒரு மாதிரி போதைப் பொருள் இருக்குன்னா இந்தியாவில் ஒரு மாதிரி போதைப் பொருள் இருக்குது. ஆப்பிரிக்காவில் சில நாடுகளில் அந்த மாதிரியான சிந்தட்டிக் ஓபியாய்டை
மண்டை ஓட்டு எலும்போட கலந்து அதை கன்சியூம் பண்ணுற பழக்கம் இருக்குது. பெண்கள் நிறைய இது மாதிரியான இதுக்கு உள்ள வர்றாங்க. இவ்வளவு சிக்கல் இருக்குது. அது இல்லாமல் இந்த போதைப் பொருளுக்குன்னே ஒரு பெரிய மாஃபியா கேங் இயங்குது. அவங்க ப்ரொஃபஷனல் கொலைகாரர்களை வச்சுருக்காங்க, நீர்மூழ்கி கப்பலை வச்சுருக்குறாங்க. அது ஒரு பெரிய 900 டன்னு ஹெராயின் வந்து தென் அமெரிக்க நாடுகள்லேருந்து ஐரோப்பாவுக்குள்ளே மட்டும் வருது. இவ்வளவு பிரச்சனையும் அந்த ஒரு மேஜிக் மாத்திரை தீக்குன்னா இந்த நேரம் என்ன நடக்கும்? உடம்பை குறைக்கிற அந்த ஒசாம்பிக் மருந்து, வெயிட்டை குறைக்கிற ஒசாம்பிக் மருந்து இருக்கு இல்லையா, அந்த மருந்தை கண்டுபிடிச்சதுனாலேயே அந்த கம்பெனி அந்த நாட்டில் பெரிய ரெவென்யூ காட்டுற ஒரு கம்பெனி, நாட்டிலே பெரிய ரெவென்யூ காட்டுற ஒரு நிறுவனமாக மாறுது. ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு தீர்வளிக்கக்கூடிய ஒரு விஷயம் வரி வந்துச்சுன்னா அப்ப அது ரொம்ப டாப் பிராண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா. ஆனா ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அது போகல அப்படின்னா இது சாத்தியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு, அல்லது நான் இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் அப்படியான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான தடமே இது வரைக்கும் கிடையாது. அடுத்ததா அடிக்ஷன்லேருந்து வெளியில், அடிக்ஷனுங்கிறது வந்து மூளை ஒரு விஷயம் இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுன்னு உங்களை வந்து கட்டுப்படுத்துறது. அது ஒரு இல்னஸ். நீங்கள் ஆல்கஹாலோட ஹிஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, இது ஏன் கட் ஸ்டோன் சொல்கிறேன்னா, ஆல்கஹாலோட ஹிஸ்ட்ரி 10,000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது. ஆய்வுகளில் வந்து 10,000 வருஷத்துக்கு முன்னாடியே அரிசியோ மற்றதையோ வந்து ஊற போட்டு அதை நொதிக்க செய்து மதுவாக குடிச்சிருக்காங்க மக்கள் அப்படிங்கிறது இருக்குது. 10,000 வருஷத்து பிரச்சனை. அது புராண கதைகளுமே நிறைய இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது. கல்லுண்ணாமை எப்போ எழுதினாரு? 2070 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எழுதுறாரு. அப்படின்னா கல்லுன்னு ஒன்று இருந்திருக்குன்னு அர்த்தம் இல்லையா? சீன பேரரசர்கள் இதை வந்து குற்றம் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இருக்குது. பட் டெக்னிக்கலாக சொன்னது என்னென்னா 1750 வாக்கில் தான் முதல்ல ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு டாக்டர் சொல்கிறார். இல்லை, எனக்கு இன்னொரு சந்தேகம்னா, இப்போ வந்து ரொம்ப பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி அடிமை பழக்கத்தை நோக்கி போகிறான்னு சொல்கிறீங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மனுஷனுக்கு அப்படி என்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது? இல்லை, அப்போ பெயின் கில்லருக்கு எங்கே போவீங்க? அப்போது ஸ்லீப் டெம்பிள் நல்லா இருந்திருக்கு. முதல்ல சைக்காலஜியோட ஆரம்பத்தை பார்த்தோன்னா இருக்கும். முதல்ல வந்து தூங்க வச்சா மனம் அமைதியாகும்னு அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க 2000 வருஷத்துக்கு. அப்போ அது ஸ்லீப் டெம்பிள் கோயில் ஒன்று வச்சு கோயிலில் மது கொடுத்து அவங்க அங்கே தூங்கி ரெஸ்ட் எடுத்து வரும்போது ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. வலி நிவாரணியாக பயன்படுத்தி இருக்கிறாங்க. மார்க்ஸ் சொன்னார் இல்லையா, மார்க்ஸ் வந்து மதம் ஒரு அபின்னு சொன்னார்ல, அது உடனே மதத்துக்கு எதிராக பேசுனதுன்னு சொல்லுவாங்க. மதம் ஒரு அபின்னு அவர் சொன்ன காலத்தில் அபின் தான் பெயின் கில்லர். கேன்சர் வந்தாலும் வயிற்று வலி வந்தாலும் வயிற்றுல என்ன நடக்குதுன்னே தெரியாது. தலைவலி, தாங்க முடியாத தலைவலி, இன்றைக்கி நமக்கு 100 மாத்திரை இருக்குது, 100 டயக்னோசிஸ் இருக்குது. மூளைனால வருதா, கண்ணுனால வருதா, பிளட் ப்ரெஷர் ஏறி வருதா, அலர்ஜியா, எதனால தலைவலிக்குதுன்னு இன்றைக்கி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அன்னைக்கு வலி தாங்க முடியலைன்னா ஒரே ஒரு வழி தான், உங்களுக்கு ஒன்று சாராயம் அல்லது ஓபியம். புரிஞ்சுக்க முடியுது தோழர். இப்போ என்னன்னா, இப்போ இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய மருந்துகள் அப்போ எல்லாமே போலியான மருந்துகளா? அப்போ இந்த மாதிரியான அடிக்ஷன் கில்லரு, அடிக்ஷன் டெஸ்ட்ராயர்னு எந்த மருந்து வந்தாலும் அது போலி தான். அப்போ உடலுக்கு என்ன பாதிப்புகள் அது ஏற்படுத்தும்? போலியான ஒரு பொருளை பயன்படுத்தும் நம்ம நம்பிக்கையாக சொல்கிறாங்க, அவருக்கு தெரியாமல் உணவில் கலந்து கொடுங்கலாம் சொல்கிறாங்க. என்னென்ன விளைவுகளை இது ஏற்படுத்தும்? இல்லை, அது எக்ஸாக்டாக அது என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்குங்கிற ஸ்டடி எனக்கு தெரியல, இருந்த மாதிரியும் தெரியல. பட் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா எனக்கு தெரியல. ஏன்னா அந்த மருந்தை எடுத்துக்கிறவங்க வீட்டுக்காரருக்கு தெரியாமல் கொடுக்கணும், அல்லது பையனுக்கு தெரியாமல் கொடுக்கணும், அப்பாவுக்கு தெரியாமல் கொடுக்கணும்னு இவங்க கொடுக்குறாங்கன்னா, யார் அது மருந்து வேலை செய்யலைன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போகிறாங்க? நம்ம ரிசர்ச் பண்ணாதானே தெரியும். அந்த மாதிரி ஒன்று நடந்த மாதிரி தெரியல. இங்கே அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் கிடையாது. நீங்கள் அமெரிக்காலலாம் இப்படி ஒரு மருந்தை விற்கவே முடியாது, அல்லது ஒரு ஐரோப்பிய நாட்டில் வந்து இந்த மாதிரி விற்கவே முடியாது. இது இப்படி ஒரு மருந்து வேலை செய்ய, இது மூளை பழக்கம், மூளையோட ப்ராசஸ், இது எல்லாமே இன்வால்வ் ஆன ஒன்று. உங்களுக்கு அது வந்து ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக செய்யணும். நீங்கள் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் படித்த கல்லூரியில் சொல்லுவாங்க அதை ஸ்டோரியை. இந்த ப்ரெஸ்டீஜ் கம்பெனி இருக்கு இல்லையா, டிடிகே, அவங்க ஒரு டி அடிக்ஷன் இது ஒன்று வச்சுருந்தாங்க. அங்கே என்ன செய்வாங்கன்னா, ரிக்ஷாக்காரங்கள்ட்ட தான் சாராய பழக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவங்கக்கிட்ட வேலை செய்வாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி டி அடிக்ஷன் ஒரு முகாம் ஒன்று நடத்துகிறோம், வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவார்ட்டர் தந்துடுவோம், தந்துட்டு தரோம், நீங்கள் அதை வந்து பேச்சை கேட்டால் போதும் அப்படின்னு வர சொல்லுவாங்க. இவங்க அங்கே வருவாங்க. வந்து உட்காந்துட்டு போதையோட என்ன பிரச்சனை அது இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு, எல்லாத்தையும் சொன்ன பிறகு குவார்ட்டர் கொடுத்துட்டு ஒரே கண்டிஷன், ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, மாத்திரை சாப்பிட்ணும். மாத்திரை சாப்பிட்டு தண்ணி சாராயத்தை குடிச்சிடணும். அதை குடிச்சிட்டா வாந்தி, குடல் வெளியில் வர்ற மாதிரி வாந்தி வரும், அந்த மாதிரியான மாத்திரை அது.
அந்த மாத்திரை சாப்பிட்டு வாந்தி எடுத்தும் கூட நான் நாளைக்கு அதனால நான் குடிப்பேன்னு சொல்கிற ஆளுங்கள்லாம் உண்டு. இது வந்து இந்த மாதிரி ஒரு மருந்து உண்டு, அது ரொம்ப டெம்பரரி. அது எதுக்காகன்னா உங்களுக்கு அது மேலே ஒரு 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 வெறுப்பு வரணும் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் அதனால் அந்த மருந்தை குடிச்சிட்டும் கூட கல் மாதிரி உட்காந்துருந்தவங்கலாம் உண்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எப்போ போதுடா சாமி நான் விட்டுறேன், நாளைக்கே என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வரேன்ட்டு போவாங்க, வரமாட்டாங்க. இது கொண்டு வர்றது எங்கேருந்து சாத்தியம்னு சொன்னால், டிஅடிக்ஷனுங்கிறது எங்கேருந்து, ஏன் அது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ்னால், அதுக்கு ஜெனட்டிக்கலாக மனிதர்கள் மண்டையில் வந்து இது வந்து இந்த பழக்கம் என்னோட கவலையிலேருந்து விடுவிக்குதுன்னு ஒருத்தர் நினைக்கலாம். ஒருத்தரால் விடணும்னு நினச்சி விட முடியாமல் இருக்கலாம். எந்த டிகிரி ஆஃப் அடிக்ஷனில் இருக்காங்கன்னு தெரிஞ்சாதான் என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்க முடியும்னு தெரியும். அதுக்கு உங்களுக்கு முதல்ல அவங்களோட சம்மதம் வேணும். நான் இந்த பழக்கத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஒருத்தர் நினைக்கணும். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு டெய்லர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே பண்ணி காட்டினார். வயிறு லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகி வயிற்றில் ஓட்டை போட்டு அந்த தண்ணி எடுக்கிறாங்க, 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி எடுக்கிறாங்க. ஒரு மாதிரி உடம்பு பேட்சப் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கார் அவர். அவருக்கு என் கண்ணு முன்னாடி ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி என்ன போலாமா அன்றைக்கி சரக்கடிக்க அப்படின்னு கேட்குறாரு. நான் போயிடல, நான் 5 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்றாரு. 2 வாட்டி 3 வாட்டி பிடிச்சா போய் சேர்ந்துடுற நிலைமையில் இருக்கிற ஒருத்தர் கூட ஒரு ஃபோன் காலில் இவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒரு பழக்கத்துக்கு அடிக்ட் ஆனதை ஒரு மாத்திரை மாற்ற முடியாது. இன்னொன்று, பிரெயினில் போய் இவ்வளவு வலுவாக வேலை செய்கிற மாதிரியான ஒரு மாத்திரை கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறது என்னென்னா, ஒரு சாதாரணமாக உங்களுக்கு எடையை குறைக்கிற ஒரு மருந்து, அது ஒரு கம்பெனியை உலகத்தில் உச்சாணி கொம்பில் கொண்டு போய் சேல்ஸில் கொண்டு போய் நிறுத்துது. நோவா நார்டிக்ஸ்ன்னு சொல்லி கம்பெனி. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மருந்து வேலை செய்யுதுன்னு சொன்னால் அதோட மார்க் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஒன்று. இப்போது இது வந்து ஒருத்தன் கிலோ தங்கம் 200 ரூபாய்க்கு விற்கிறான் அப்படின்னா என்ன நடக்கும் அந்த கடையில்? உலகமே வந்து அந்த கடையில் குவியாதா? அதே போல தான் இதுக்கும். இது கிட்டத்தட்ட கோல்டு மாதிரி தான். அப்போ இது ஒரு பச்சையான ஏமாத்து வேலை. பட் ட்ரீட்மெண்ட் இருக்கா அப்படின்னா இருக்குது. அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்கா? இப்போ கன்செப்ஷன் அதிகமாகிட்டே போகுது, அதற்கேற்ற மாதிரி இப்போ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டும் போகணும்ல. அட்வான்ஸ்மெண்ட் இருக்குது, ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு வேலை செய்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு டெய்லர் மேட் ட்ரீட்மெண்ட். இப்போது காய்ச்சல்னு சொன்னால் உங்களுக்கு பாராசிட்டமால் ஒரு மாத்திரை, அந்த ஒரு மாத்திரை தான். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் அது ஒன்று தான் இருக்கும். அதுதான் இருக்கிற சரியான ட்ரீட்மெண்ட். அதுக்கு மேலே என்னென்னு டயக்னோஸ் பண்ணி மாற்றிடலாம். ஒவ்வொரு நோய்க்கும் அதை மாதிரி தான். இதுதான் நோய்னா இதுதான் சிகிச்சைன்னு இருக்கும். இங்கே வந்து என்னென்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், அது ஒரு 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 சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் அதில் உண்டு. உங்களோட அந்த டிபெண்டன்சி, அந்த இது மேலே இருக்க டிபெண்டன்சி ஒரு காரணமாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து வரும்போது நீங்கள் உடம்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கணும், மூளைக்கு ஒரு இது வேணும், பழக்கத்துக்கு ஒன்று வேணும். சிலர் வந்து அது இல்லாமல் அந்த 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 நாளை கடத்த முடியாதுன்னு பழக்கத்துக்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. நீங்கள் அதை பிஹேவியரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு வேலை செய்யணும். இதை மாதிரி பல்வேறு களங்களில் வேலை செய்கிற ஒன்று. நம்ம ஒரு இடத்துல செய்கிற மாதிரி இல்லை. இது வந்து ஒரு வீடு கட்டுற மாதிரி. இது வீடு கட்டுற மாதிரினா அது வெறுமனே செங்கல் சிமெண்ட் மட்டும் ஜென்ரலாக கேட்டால் என்ன சொல்லுவோம், சிமெண்ட் செங்கல் வச்சு வீடு கட்டுவோம். பட் வீடுங்கிறது அதானே, ஜன்னல் வேணும், டைல்ஸ் வேணும், வயர் வேணும், லைட் வேணும், எல்லாம் சேர்ந்த வீடுங்கிற மாதிரி டிஅடிக்ஷனுங்கிறது பல்வேறு ஃப்ரண்ட்டில் வேலை செய்ய வேண்டிய ஒன்று. இதில் பங்கேற்க வேண்டியது குடும்பம் பங்கேற்கும். ஏற்கனவே குடித்தவங்க வந்து உங்களுக்கு அதோட தீமைகளை வந்து பேசுவாங்க. குழந்தைங்களோட இதை வந்து ஓகே அவங்களோட எதிர்காலங்கிறத புரிய வைக்கிறதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற ஒரு திறமை வேணும், புரிய வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். இப்போ இருக்கிற அந்த GLP-1 அந்த வெயிட்டை குறைக்கிற மருந்து இருக்கு இல்லையா, அந்த சாப்பாடு இதை குறைக்கிற மருந்து இருக்குல்ல, நம்ம பேசணும்ல, அந்த நோவா நார்டிக்ஸ் அந்த கம்பெனி, அவங்க அந்த கம்பெனியோட மருந்து GLP-1ங்கிற மருந்து, அது மூளையில் வேலை செய்து அது ஆல்கஹால் குடிக்கணுங்கிற கிரேவிங்கை குறைக்குது அப்படின்னு ஒரு ஃபைண்டிங் இருக்குது. அந்த மருந்துகள் இருக்குது. வேறு சில தெரப்பீஸ் இருக்குது, சர்ஜரி லைக் தெரப்பீஸ் இருக்குது. இந்த சர்ஜரி மாதிரி கிடையாது, வேறு சில தெரப்பீஸ் இருக்குது. அட்வான்ஸ் மெடிக்கேஷன் இருக்குது. மருந்துகள் அதனை பதட்டத்தை குறைக்கிறதுக்காக, அந்த குடிக்கலைன்னா வர்ற பதட்டத்தை குறைக்கிறதுக்கான மருந்துகள் லாங் டியூரேஷன் வேலை செய்கிற மாதிரி ஒரு 6 மாதம் வரைக்கும் ஒரே ஒரு மாத்திரையோடு இருக்கிற மாதிரியான அட்வான்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டுருக்கு. பட் இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்னென்னா, ஒரு டிஅடிக்ஷனோட ஃபவுண்டேஷன் எதுன்னா, அடிமைப்பட்ட ஒருவர் அவரோட வில்லிங்னஸ், நான் இந்த பழக்கத்திலிருந்து வெளியில் வரணும், இந்த பழக்கத்தினால நான் என்னுடைய குடும்பத்தை அவமதிக்கிறேன், அவங்களோட எதிர்காலத்தை பாழாக்குறேன், என்னோட குடியினால் என்னோட பழக்கத்தினால நான் என்னோட வேலை பாதிக்கப்படுது, என்னால் என்னுடைய பழக்கத்தினால எனக்கு என் குழந்தைங்க அவமானப்படுறாங்க, அவங்க எதிர்காலம் குறித்து பயப்படுறாங்க, அல்லது அதெல்லாம் விட்டுட்டு நான் ரொம்ப அநாகரிகமாக நடந்துக்கிறேன், என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு அல்லது என்னுடைய கௌரவத்துக்கு, நான் என்னோட பகலில் வாழ்கிற வாழ்க்கைக்கும், குடிக்காமல் இருக்கும்போது நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும்,
குடித்த பிறகு நான் வாழ்கிற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குது. இது எனக்கு அவமானமாக இருக்குது. என்னோட கௌரவத்தை நான் மீட்டெடுக்கணும், என் குழந்தைங்களோட பொருளாதார எதிர்காலத்துக்கு நான் வாழணும்னு சொல்லி முக்கியமான காரணங்கள் அடிப்படையில் ஒருவர் அந்த பழக்கத்துலேருந்து வரணும்னு முடிவு பண்ணிட்டு வரும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மெடிசன் இருக்குது. ஆனால் அவருக்கு தெரியாமல் ஒன்று செய்கிறது அப்படிங்கிறது சாத்தியமே கிடையாது. இப்படி யாராவது ஒருத்தர் சொன்னால் அதை நாம் ஒருபோதும் நம்பிடக்கூடாது. இது இன்னொரு ஏமாத்து வேலை. குடிக்கு அடிமை வர மாதிரி இது இன்னொரு ஏமாத்து வேலை. நம்மளோட இயலாமையை ஜோசியம் பார்த்தா சரியாக போயிடும் அப்படின்னு போகிறோம் இல்லையா, இது அந்த மாதிரியான ஒன்று. இது அதை விட மோசமான ஒன்று. ஏன்னா இந்த மாத்திரையில் என்ன ஹெவி மெட்டல் இருக்குன்னு தெரியாது, அது எங்கேருந்து கொண்டு வர்றாங்க, அதோட காம்போசிஷன் எதுவுமே நமக்கு தெரியாது. அது அலர்ஜி ஆனால் என்ன பண்ணுறது தெரியாது. ஒருவேளை குடிக்கிறவங்க அதை கண்டுபிடிச்சி அதையே ஒரு காரணமாக்கி எனக்கு ஏதோ மருந்து வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நீண்ட கால குடிகாரர்கள் 20 வருஷம் 15 வருஷம் 16 வருஷம் குடிக்கிறவங்களுக்கு என்ன வரும்னா அந்த பாரனோயா இருக்கும். அந்த பாரனோயானா சந்தேகப்படுறது. என் குடும்பம் எனக்கு எதிராக இருக்குது, என் ஒய்ஃபுக்கு வேற யார் கூட தொடர்பு இருக்குது, இவங்க என்னை கொல்ல பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு புதிய புதிய போலியான கற்பனையான குற்றச்சாட்டுகளை இவங்க வைப்பாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு மாத்திரை கொடுத்தாங்கன்னு அப்பாவோ மகளோ அல்லது கணவரோ யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி வீட்டில் சந்தேகப்பட்டால் குடி இல்லாத இன்னொரு பிரச்சனை வரும். அப்போ ஒய்ஃப் மேலே சந்தேகப்பட்டு என் ஒய்ஃப் சரியில்லாதனால தான் நான் குடிக்கிறேன்னு இன்னொரு காரணத்தை தான் சொல்லுவான். அதனால் ப்ராக்டிக்கலாக இது நெகட்டிவாக தான் வேலை செய்யும். இதனால பிரயோஜனம்னு ஒன்று கிடையாது. நினைவு வச்சுக்க வேண்டியது என்னென்னு சொன்னால், இது ரொம்ப காலமாக இருக்கிற பிரச்சனை, தீர்க்கக்கூடிய பிரச்சனை. இது சரி செய்ய முடியும். பட் அதற்கான அடிப்படை அவங்களோட வில்லிங்னஸ் தான். தேடுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் வெளியில் வரணும்னு டைப் பண்ணால், கூகுளில் டைப் பண்ணால் 1000 தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு இதற்கான அடிக்ஷன் சென்டர்ஸ் உண்டு. ரேண்டமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை போனீங்கன்னா அவர் செய்யலைனாலும் அவர் எங்கே போகலான்னு சொல்லுவார், அங்கே போகலாம். அடுத்தது இதை மாதிரி ஆல்கஹால் இதுலேருந்து வெளியில் வர்றதுக்குன்னே சில இது உண்டு, சில செல்ஃப் ஹெல்ப் குரூப் மாதிரியான இதெல்லாம் உண்டு. அப்போது நம்ம தேடணும், நமக்கு அது விருப்பம் வரணும். இதுதான் அடிப்படையை தவிர மேஜிக் மருந்தெல்லாம் கிடையாது. ரொம்பவே சிறப்பான ஒரு நேர்காணலாக இருந்துச்சு. இதுவரையுமே பார்த்து இதுக்காக தான் குடிக்கிறாங்க, குடிப்பழக்கத்துலேருந்து மீளவே முடியாதுன்ற மாதிரி பல்வேறு மித்தலாக சுற்றி இருந்துச்சு. ரொம்ப சிறப்பாக விளக்கி இருந்தீங்க. அடுத்த ஒரு காணொலியில் பார்க்கலாம். தேங்க்யூ.